எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சமயத்துல இப்படி இருக்கிறத நீங்க எப்படி இது கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அவர் முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போறதில்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டுமே முன்னேற்றம் என்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் மாறப்போவதில்லை எனவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சாராயம் இல்லாத மாநிலமாக மாற்றப் போறதில்லை. தமிழ்நாடு ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசா மாற்றப் போறது. ஏன்னா அவர்கள் வந்த பிறகுதான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமமா ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்த பிறகு நேற்றை கூட சென்னை துறைமுகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ட்ரக்ஸ் பொருட்களை பிடிச்சிருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ட்ரக்ஸினுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்னைக்கு கையில துப்பாக்கி எடுத்து யாரை வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்ப ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, வக்கீல் எதுக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு? குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள். குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் நான் நினைச்சா எடுத்தோன்னா துப்பாக்கி எடுத்து தவிட சுடுறது என்ன தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சுடுறதுக்கு. அப்போ ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது? சட்டம் எதுக்கு இருக்கிறது? இப்ப சட்டத்தினுடைய ஆட்சி, சட்டத்தினுடைய மாண்பு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21 அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்துவிட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில என்கவுண்டர் போட்டா இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காது. அவர் துணை முதலமைச்சராகனா அவருடைய குடும்பத்துல அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு. ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள், இப்படி அடுத்தடுத்துதான் வருமே ஒழிய இதனால தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.